உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஏசாயா 26:3. கடலின் அடிப்பகுதிக்கு செல்லக்கூடிய சிறிய நீர்மூழ்கி கலன்கள் கடலின் அடிவாரத்திற்கு சென்று ஆராய்ச்சி செய்ய பயன்படுத்தப்படுகிறது. இவை சாதாரணமான கப்பல்களைப் போல செய்யப்பட்டால் நீரில் உள்ள அழுத்தம் அதை ஒரு அலுமினிய கேனை அழுத்துவது போல அழுத்தி நசுக்கி போட்டுவிடும். எனவே இந்த நீர்மூழ்கி கலன்கள் சாதாரண உலோகத் தகடுகளால் செய்யப்பட முடியாது. மிக தடிமனான உலோகத் தகடுகளால் செய்யப்பட வேண்டும். அப்போதுதான் நீரின் அழுத்தத்தை தாக்கு பிடிக்க முடியும். உள்ளே இருக்கும் ஆராய்ச்சியாளர்கள் பார்ப்பதற்கு வசதியாக அதிலே கண்ணாடி ஜன்னல்கள் பொருத்தப்பட்டிருக்கும். மின்சார விளக்குகளை பயன்படுத்தி அதன் வழியாக பார்த்தால் ஏராளமான மீன் கூட்டத்தை பார்க்க முடியும். ஆனால் அதே ஆழத்தில் சாதாரணமாக வந்து செல்லக்கூடிய மீன்கள் தண்ணீரில் இருக்கும் அழுத்தத்தை மிக எளிதிலே சமாளித்து விடுகின்றன. தண்ணீரில் காணப்படும் அதே அளவு அழுத்தம் மீனின் உடலுக்குள் எதிர் திசையில் உருவாகிறது. எனவே அவை மிக எளிதாக தண்ணீரில் காணப்படும் அழுத்தத்தை சமாளித்துக் கொள்கிறது. பிரியமானவர்களே, தேவன் மேல் நம்பிக்கை உள்ள நம் அனைவருக்கும் நம் வாழ்வில் வரும் பிரச்சனைகளை சமாளிக்க கடினமான தோல் இருக்க வேண்டிய அவசியமில்லை. நாம் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை பெற்றிருந்தால் நமக்கு தேவையான எதிர்விசை நமக்குள்ளேயே உருவாகும். எல்லா விதமான போராட்டங்களையும் அழுத்தங்களையும் சமாளிக்கும் பலனை கர்த்தர் நமக்கு தருவார். எந்த பிரச்சனைகளும் நம்மை மேற்கொள்ள தேவன் அனுமதிக்க மாட்டார். பெலிஸ்தர் இஸ்ரவேலருக்கு விரோதமாக பல முறை வந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த குறிப்பிட்ட கடைசி முறை சவுல் ராஜா மிகவும் பயந்தார். அவருடைய இருதயம் தத்தளித்தது. அவர் செய்ய வேண்டிய அந்த யுத்தத்தை குறித்ததான பயம் அவரை வெகுவாக பாதித்தது. அவர் மனதளவிலே மிகவும் பாதிக்கப்பட்டார். அந்த யுத்தத்தில் அவர் மீது அம்பு பாய்ந்தது. எதிராளியின் கையில் சாவதை விட தானே தன் பட்டயத்தை நட்டு அதிலே விழுந்து சாவது மேல் என்று அதன் மேல் விழுந்தார். இறுதியில் மரித்தும் போனார். ஆனால் தாவீதும் பல பிரச்சனைகளுக்குள்ளே கடந்து சென்றவர் தான். ஒருமுறை தாவீதின் மனைவிகள், பிள்ளைகள், பொருட்கள் எல்லாம் சிறைப்பிடித்துக் கொண்டு போகப்பட்டன. தாவீது அப்போது அந்த இடத்திலே இல்லை. தாவீது வந்து பார்த்தபோது ஒருவரும் அங்கு இல்லை. தாவீது தன்னில் பலன் இல்லாமல் போக மட்டும் மிகவும் அழுதார். ஆனால் அதோடு நின்று விடவில்லை. அவர் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டார். தாவீது போய் ஒன்று குறையாமல் எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டு வந்தார். பிரியமானவர்களே, நாம் தேவனுக்குள் நம்மை திடப்படுத்திக் கொண்டால் எந்த பிரச்சனையும் நம்மை தகர்த்து போட முடியாது. ஆகவே நாம் கர்த்தருக்குள் நம்மை திடப்படுத்திக் கொண்டால் பிரச்சனைகளை மேற்கொண்டு ஜெயம் பெறும் கிருபையை தேவன் நமக்கு தருவார். God bless you. Have a good day.